ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல பெண்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதீங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நேர்காணல் மட்டும்தான். 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாவே போதும். இங்க பெரிய படிப்புலாம் தேவையில்ல. 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சத்தமே இல்லாத வந்திருக்குதுங்க. பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஸோ தெரிஞ்சீங்க உடனடியா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இப்ப விட்டா பின்பு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்களா, மறுபடியும் எப்ப காலி ஆகுமோ அப்பதான் பார்த்தீங்கன்னா விடுவாங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலைங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்த போஸ்ட் கேஸ் ஒர்க்கருக்காக பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது எங்கன்னா சைல்டு ஹெல்ப் லைன் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கதான் உங்களுக்கு வேலை இருக்குது. 12th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நல்ல நாலேஜ் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, எழுதுருங்க. கரண்ட்ல உங்களுக்கு என்ன ஏஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிக்குதா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுக்குங்க. அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது என்னங்கிறது போட்டுங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத எழுதுங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கிங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அடிஷ்னலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. எல்லாமே முன்னுரிமை கொடுப்பாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டுங்க. போட்டு நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அங்க பார்த்தீங்கன்னா அதோட நேம் எழுதிங்க. அங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங் அதை எழுதிருங்க. எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, இயர் எத்தனை மந்த்னு போட்டுக்குங்க. ஸோ அது மாதிரி எத்தனை இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ கீழே பாருங்க, இந்த இடத்துல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இதெல்லாம் படிச்சு பார்த்துக்குங்க. என்ன மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா தகவலும் கரெக்டு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சு பார்க்கணும். இன்கேஸ் ஏதாவது தப்புனா என்ன பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கைலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணீங்களா, அவ்வளவுதான். நோட்டிபிகேஷன் விரிவா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குதுங்க. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.